بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى ما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ், இப்போ வாழ்கின்ற இந்த காலம் இருக்குதே, இது 21ஆம் நூற்றாண்டில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது முழுக்க முழுக்க டெக்னாலஜி சார்ந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு உலகமாக இது மாறிக்கொண்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக கொரோனாவுக்கு பிறகு 2020க்கு பிறகு ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற டெக்னாலஜியின் காரணமாகவும், அதற்கு பிறகு வரக்கூடிய ஓஐ, அதாவது ஆர்கனைஸ்டு இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை நோக்கி இந்த உலகம், இந்த மனித இனம், இந்த கண்டுபிடிப்புகள் பயணித்து கொண்டிருக்கு. இந்த நிலையில் நாம் மார்க்கத்தை, ஷரியத்தை விளங்கி புரிஞ்சு தற்கால சூழ்நிலையில் மக்களுக்கு மத்தியில் இந்த உண்மையை, இந்த ஹக்கை நிலைநாட்ட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது. இந்த ஹக்கை, இந்த உண்மையை, ஷரியத்தை, குர்ஆனை மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னா வி நீட் டெக்னாலஜி. எங்களுக்கு அந்த டெக்னாலஜி என்னன்னு தெரியணும், அந்த டெக்னாலஜியை நம்ம கற்றுக்கணும். அதனுடைய நாலேஜ் எப்படி இருக்குது, அது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற அறிவு நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. இன்றைக்கி உங்களுக்கு நான் ஒரு பாடம் நடத்த போகிறேன். அந்த பாடத்துக்கு பேர் பியர்ஸ், PIES. அந்த லெசனுக்கு பேர் பியர்ஸ். பியர்ஸ்னால் PIES. அதாவது முழுக்க முழுக்க இது ஒரு 9 வகையான டெக்னாலஜியை பற்றி சொல்கிறாங்க. 9 வகையான நாலேஜ், 9 வகையான இன்டெலிஜென்ஸ், அதை பற்றி நம்ம பேச போகிறோம். எப்பயுமே இந்த இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஒன்று இருக்குது ஃபிசிக்கல் இன்டெலிஜென்ஸ், ரெண்டாவது இன்டலெக்சுவல் இன்டெலிஜென்ஸ், மூணாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், நாலாவது ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸை 4ஆக பிரிக்கிறாங்க. அதிலிருந்து இந்த இன்டலெக்சுவல் இன்டெலிஜென்ஸ் எத்தனை வகையாக பிரியுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. இந்த செயற்கை நுண்ணறிவு எப்படி கட்டமைக்கப்படுது? அப்போ இன்டெலிஜென்ஸை 4 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஃபிசிக்கல் இன்டெலிஜென்ஸ், உடல் சார்ந்த நுண்ணறிவு. ரெண்டாவது இன்டலெக்சுவல் இன்டெலிஜென்ஸ், அறிவு சார்ந்த நுண்ணறிவு, அறிவு சார்ந்த நுண்ணறிவு. மூணாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், உணர்வு சார்ந்த நுண்ணறிவு. நாலாவது ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ், ஆன்மீகம் சார்ந்த நுண்ணறிவு. அப்படிங்கிறத நுண்ணறிவை 4 வகையாக பிரிக்கிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய அந்த பாடம் என்னென்னா, இன்டலெக்சுவல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, பின்னாடி உள்ள ஃபிசிக்கல் இன்டெலிஜென்ஸ், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸை பின்னாடி படிக்கலாம். நம்ம இப்போ படிக்கக்கூடிய மிக முக்கியமான பாடம் தான் இன்டலெக்சுவல் இன்டெலிஜென்ஸ். இந்த இன்டலெக்சுவல் இன்டெலிஜென்ஸ், அறிவு சார்ந்த நுண்ணறிவு அப்படிங்கிறத 9 வகையாக வகைப்படுத்துகிறாங்க ஆய்வாளர்கள். அந்த 9 வகையான அந்த வகைப்படுத்தக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ், அந்த நுண்ணறிவை, அதனுடைய தன்மைகளை நம்ம கற்றுக்கிறதுக்கு முயற்சிக்கணும். அதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நம்முடைய கருத்தை, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய உண்மையை, ஹக்கை, ஷரியத்தை, குர்ஆனை
மக்கள்கிட்ட எப்படி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த இன்டெலெக்சுவல் இன்டெலிஜென்ஸனுடைய முதல் பகுதி என்னென்னா, முதல் பாடம் என்னென்னா லிங்குஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லிங்குஸ்டிக் இன்டெலிஜென்ஸ், மொழி நுண்ணறிவு ஒரு சமூக சீர்திருத்தவாதிக்கு, ஒரு ஆலிமுக்கு, ஒரு ஸ்காலருக்கு ரொம்ப அவசியமானது. அதுக்கு பேர் லிங்குஸ்டிக் இன்டெலிஜென்ஸ், மொழி நுண்ணறிவு. இந்த மொழி நுண்ணறிவு எப்படி வளர்த்துக்கிறது? தட் இஸ் கால்டு கம்யூனிகேஷன் சொல்கிறாங்கல்ல. ஒன்று எப்படி பேசணும், எப்படி எழுதணும், அதுக்கு தான் லாங்குவேஜ் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. உங்களுடைய பேச்சாற்றலையும் உங்களுடைய எழுத்தாற்றலையும் நீங்கள் வளர்த்துக்கொள்ளணும். நீங்கள் சமூகத்துக்கு போய் ஒரு வலிமையான சமூக கட்டமைப்பை உருவாக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல பேச தெரியணும். தெளிவான வார்த்தைகளை, அழகான வார்த்தைகளை, புரிகிற மாதிரி வார்த்தைகளை, மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையுடைய வார்த்தைகளை, அந்த பேச்சு திறமைகளை நீங்கள் வளர்த்துக்கொள்ளணும். அதே மாதிரி நீங்கள் எழுதுறதும் உங்களுடைய கருத்துக்களை, சிந்தனைகளை உரைநடை ரீதியாக, மொழி ரீதியாக நல்ல எழுதவும் பழகிக்கணும். இந்த எழுத்தும் இந்த பேச்சும் தான் நம்முடைய கருத்துக்களை, சிந்தனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். அந்த லிங்குஸ்டிக் இன்டெலிஜென்ஸை பற்றி இன்றைக்கி ஏஐயில் நிறைய ஆய்வுகள் வருது. எப்படி பேசணும் ஏஐ நம்ம சொல்லிக் கொடுக்குது, எந்த கருத்துக்களை முன்வைக்கணும் ஏஐ சொல்லிக் கொடுக்குது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்கன்னா, உலகத்தினுடைய எல்லா மொழிகள், கருத்துக்கள், சிந்தனைகள் எல்லாம் ஒன்று சேர்க்குறாங்க. இன்றைக்கி ஏஐ இதுவரையும் 3 ட்ரில்லியன் டேட்டாவை மொபைலுக்குள்ளே அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. 3 ட்ரில்லியன் டேட்டா. இப்போ கூகுளுக்கும் ஏஐக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, இப்போ கூகுளில் போய் ஒரு விஷயத்தை தேடினீங்கன்னா அதில் எல்லாமே கலந்து வரும், முன்ன பின்ன எல்லாமே தனிப்பட்ட முறையில் வரும். ஏஐ என்ன செய்யும்னா அதை கிளாஸிஃபை பண்ணி உனக்கு கொடுக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். கூகுளுக்கும் ஏஐக்கும் உள்ள வித்தியாசம். வெப் சர்ச்சில் போய் நீங்கள் ஒரு கருத்தை போடுறீங்க, ஒரு கருத்தை கேட்குறீங்கன்னா அந்த கருத்தை பற்றி எங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்குதோ, எங்கெல்லாம் பேசப்பட்டிருக்குதோ, எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குதோ எல்லா கருத்தையும் அது கொண்டு உங்களுக்கு காட்டும், வரிசையாக காட்டும். நீங்கள் சர்ச் பாக்ஸில் போய் ஒரு வார்த்தையை சர்ச் பண்ணிவிட்டு மேலே பண்ணிங்கன்னா சர்ச் அப்படின்னு போட்டு 1200, 1300, 1 lakh இப்படின்னு அந்த சர்ச்சினுடைய கவுண்ட்டை மேலே போடும். சர்ச் பாருடைய கவுண்ட்டை மேலே போடும் கூகுளில் போய் சர்ச் பண்ணால். நீங்கள் ஏஐயில் சர்ச் பண்ணிங்கன்னா அது என்ன செய்யும், உங்களுக்கு அக்யூரேட்டாக என்ன தேவையோ அதை மட்டும் கோர்வை செஞ்சு உங்களுக்கு கொடுத்துரும். அதுவும் சர்ச் பண்ணும். ஆனால் சர்ச் பண்ணி அந்த கமாண்ட் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, நமக்கு என்ன வார்த்தைகள் கேட்டோமோ அந்த வார்த்தைகளை மட்டுமே கொடுக்கும். அப்போ எப்படி பேசணும்னு அதை பழகி கொடுக்கும், எப்படி எழுதணும்னு அதை சொல்லி கொடுக்கும். அப்போ நாம் அதை பயன்படுத்தி அந்த நாலேஜை நம்ம இம்ப்ரூவ் பண்ணி இந்த லிங்குஸ்டிக் இன்டெலிஜென்ஸ், அந்த பேச்சு கருத்தியல் சார்ந்த கருத்துக்களை, எழுத்துக்களை, பேச்சுக்களை, நயங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். இஸ்லாம் எந்த நவீனத்துக்குள்ளேயும் மாட்டிக்காது. இஸ்லாம் எந்த நவீனத்துக்குள்ளேயும் டெக்னாலஜிக்குள்ளேயும் மாட்டிக்காது. ஆனால் இஸ்லாம் எல்லா நவீனத்துவத்தையும் டெக்னாலஜியையும் பயன்படுத்தக்கூடிய ஆற்றலும் அறிவும் அந்த மார்க்கத்துக்கு இருக்குது. நீங்கள் வரலாற்றுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா 1700, 1600, 700க்கு பிறகு தான் நாம் பலகீனமடைந்த சமூகமாக மாறுறோம். அதுக்கு முன்னாடி உள்ள சமூக கட்டமைப்புகளை, குறிப்பாக 1000, 1100, 1200, 1300, கிபி 1400 பார்த்தீங்கன்னா உலகத்துல பெரிய கண்டுபிடிப்புகள், டெக்னாலஜி, இன்வென்ஷன் எல்லாமே யார் மூலமாக கட்டமைக்கப்பட்டிருக்கும்னா இஸ்லாமிய சமூகத்தினுடைய அறிஞர்கள் மூலமாக கட்டப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு குலஃபாய் ராஷிதீன், அதுக்கு பிறகு குலஃபாய் ராஷிதீனுக்கு பிறகு உமையாக்கள் வந்தாங்க, உமையாக்களுக்கு பிறகு அப்பாசியாக்கள் வந்தாங்க, அப்பாசியாக்களுக்கு பிறகு சுல்தானேட் வந்தாங்க, சுல்தானேட்டுக்கு பிறகு ஃபாத்திமியாக்கள் வருவாங்க, ஃபாத்திமியாவுக்கு பிறகு முகல்ஸ் வருவாங்க, முகல்ஸுக்கு முன்னாடி ஒட்டமன் எம்பையர்ஸ், உஸ்மானியர்கள் வருவாங்க. இப்படி 254 எம்பையர்ஸை நம்முடைய முன்னோர்கள் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த உலகம் முழுக்க. அப்போ அதனுடைய மிக முக்கியமான ஒரு கருத்து, இவ்வளோ பெரிய வலிமை, இவ்வளோ பெரிய கட்டமைப்பை 1318 ஆண்டுகள் நம்ம நிர்வகிச்சோம்னா அதுக்கு காரணம் வி யூஸ்டு டெக்னாலஜி. நாங்கள் டெக்னாலஜியை அந்தந்த காலத்தில் எதெல்லாம் அறிவியல்னு சொல்லப்படுதோ, எந்தெந்த காலத்தில் எதெல்லாம் கண்டுபிடிப்புகள்னு சொல்லப்படுதோ அதை எல்லாத்தையும் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க, ஆய்வு செய்தாங்க, திட்டமிட்டாங்க, அதை கண்டுபிடிச்சாங்க, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க.
அப்போ நாம் இந்த மார்க்கத்தை, இந்த ஷரியத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா வி நீட் டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி எப்படி இயங்குது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம்னா அந்த நாலேஜை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணீங்க. அதனால் முதலாவதாக இன்டெலெக்சுவல் இன்டெலிஜென்ஸ், மொத்தம் 4 வகையான இன்டெலிஜென்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். ஃபிசிக்கல் இன்டெலிஜென்ஸ், இன்டெலெக்சுவல் இன்டெலிஜென்ஸ், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ். இப்போ இந்த 2வதாக இருக்கக்கூடிய இன்டெலெக்சுவல் இன்டெலிஜென்ஸை மட்டும் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் முதல் பகுதி என்ன? லிங்குஸ்டிக் இன்டெலிஜென்ஸ். அதில் பேசுதல், எழுதுதல், கருத்துக்களை பரிமாறுதல், அதை எப்படி கற்றுக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது முதல் வகை. 2வது லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ். லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா பகுத்தறிவு நுண்ணறிவு, பகுப்பாய்வு நுண்ணறிவுன்னு சொல்லலாம். அதுக்கு பேர் லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ், பகுப்பாய்வு நுண்ணறிவு. இந்த லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் 2 பகுதியை சொல்லுது. ஒன்று ப்ராப்ளம் சால்விங், 2வது ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற 2 பகுதியை சொல்லிக் கொடுக்குது. ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும். ப்ராப்ளம் நிறைய வகையாக இருக்கும். அதில் மிக முக்கியமான ப்ராப்ளம் சோசியல் ப்ராப்ளம்ஸ். சமூகத்தில் ஏற்படுகின்ற நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை எப்படி நீங்கள் ரெமடிஸ் கொடுக்கணும், எப்படி சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஏஐ டெக்னாலஜி நிறைய இடத்துல சொல்லிக் கொடுக்குது. எங்கெங்கே என்னென்ன ப்ராப்ளத்துக்கு எப்படியெல்லாம் நீங்கள் சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். அதுக்கு உதாரணமாக ஸ்வாட் அனலைஸ். ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னா அதுக்கு ஸ்வாட் அனலைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் பார்த்தோன்னே அதனுடைய ஸ்ட்ரென்த் என்ன, அதனுடைய வீக்னஸ் என்ன, அதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, அதனுடைய த்ரெட்ஸ் என்ன, எல்லாத்துக்குள்ளேயுமே வீக்கும் இருக்கும், ஸ்ட்ரென்த்தும் இருக்கும், எல்லாத்துக்குள்ளேயுமே. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி சமுதாயத்தில் மிக முக்கியமான 2 ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று குடும்ப சிதைவுகள். இன்றைக்கி குடும்பங்கள் சிதைந்து போய்கிட்டே இருக்குது. 2வது ப்ராப்ளம் என்னென்னா குடும்ப சிதைவுகளின் காரணமாக வாலிபர்கள், குழந்தைகள், பெண்கள் எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. 2வது மக்களிடத்தில் மத துவேஷங்கள், வெறுப்புணர்வுகள் இன்றைக்கி அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அன்பு குறைஞ்சு வெறுப்புணர்வுகள் அதிகமாகும். அப்போ இந்த ப்ராப்ளம் சால்விங்கில் நீங்கள் கேட்டு எழுதி பழகணும். ஏஐ டெக்னாலஜிட்ட ஹவு கேன் வி சால்வ் திஸ் கண்டிஷன் ஆஃப் த லெவல் ஆஃப் ஹியூமன் அப்படிங்கிறத இன்றைக்கு உள்ள நிலையில் மனிதர்களுடைய இந்த மனநிலையை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஹவு கேன் வி சேஞ்ச் இட். இப்போ அதை எப்படி நீங்கள் ஃபார்முலாக்களை எடுத்து ஆய்வு செஞ்சு அந்தந்த வேர்ட்ஸை போட்டால் நிறைய கண்டென்ட் உங்களுக்கு வரும், நிறைய கண்டென்ட் கிடைக்கும். அந்த கண்டென்ட்டை கோர்வு செய்யணும். என்னென்ன ப்ராப்ளத்துக்கு என்னென்ன சால்வ் பண்ணலாம், என்னென்ன ப்ராப்ளத்துக்கு என்னென்ன சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத. இப்போ ப்ராப்ளம் சால்விங். இன்னொன்று ரிசர்ச். லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸில் மிக முக்கியமான 2வது பகுதி என்னென்னா ரிசர்ச். நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேருந்தே சொல்கிறேன், நாம் வெறுமன கல்வியாளர்களாக இருக்கக்கூடாது, நம்ம சிந்தனையாளர்களாக இருக்கணும். ஆய்வுகள் நிறைய செய்யணும், புத்தகங்கள் நிறைய படிக்கணும், நிறைய கண்டென்ட் உருவாக்கணும், நிறைய சமூகத்துக்கு தேவையான பிரச்சனைகளுக்குண்டான தீர்வுகளை பற்றி ஆய்வு செய்யணும். ஆய்வுகள் 2 வகைப்படும். ஒன்று அனலிட்டிக்கல் ரிசர்ச், இன்னொன்று எக்ஸ்பீரிமெண்டல் ரிசர்ச். அனலிட்டிக்கல் ரிசர்ச் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்கள் எல்லா ப்ராப்ளத்துக்கும் சால்வுகளை உண்டாக்கியிருப்பாங்க. அந்த ப்ராப்ளத்தை சால்வுகளை எடுத்து பார்த்து படித்து புரிஞ்சு காலத்திற்கு தகுந்தா போல் அதை நம்ம அப்டேட் பண்ணுறது அனலிட்டிக்கல் ரிசர்ச். எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்னா என்னன்னு சொன்னால் புதிதான பிரச்சனைகள், புதிதான குழப்பங்கள், புதிதான ப்ராப்ளம்ஸ் வரும்போது அதை நம்ம எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக அதை நம்ம ரிசர்ச் பண்ணி ஆய்வு செஞ்சு வெளிப்படுத்தணும். இதுக்கு பேர் தான் லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ். இதை நீங்கள் கற்றுக்கணும். இதை ஏஐட்ட கேட்டு ஏஐட்ட நீங்கள் அதனுடைய கமாண்ட் கொடுத்து அந்த கமாண்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய சொல்யூஷனை எடுத்து அதை நீங்கள் கோர்வை செஞ்சு ஆய்வு செய்ய பழகணும். இதுக்கு பேர் என்ன? லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, 3வது என்னன்னு சொன்னால் ஃபோனட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க. ஃபோனட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ். ஃபோனட்டிக்ஸ்னால் உச்சரிப்புகள். மிக முக்கியமான ஒரு நாலேஜ் இது. இது மிக முக்கியமான ஆய்வு, சிந்தனை, இது நுண்ணறிவு. ஃபோனட்டிக்ஸ்னால் உச்சரிப்பு. எப்பயுமே பேசும்போது நம்முடைய வார்த்தைகளுடைய உச்சரிப்புகளை ரொம்ப நிதானமாக பொறுமையாக பேசணும். கருத்துக்கள் முழுமையாக மக்கள்கிட்ட போய் சேரணும்.
பேசும்போது அது மூளையிலிருந்து வராமல் உள்ளத்திலிருந்து வர்ற மாதிரி கருத்துக்களை முன்வைக்க பழகணும். அதே மாதிரி சப்தங்களை சரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் அதில் அந்த பொலைட்டாக எங்கே தூக்கி பேசணும், எங்கே இறக்கி பேசணும், எங்கே சவுண்டாக பேசணும், எங்கே சவுண்டு குறைவாக பேசணும், இதெல்லாம் ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்கும் போது இந்த ஃபொனட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. இதை எப்படி லேர்ன் பண்ணலாம், இதை எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிறத 3வது பாடம் இன்டெலிஜென்ஸில். 4வது கெனஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. கெனஸ்தட்டிக், KINESTHITK, கெனஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ். கெனஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ்னால் உங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தாக எப்பயுமே இருக்கணும். சமூகத்தை நீங்கள் கட்டமைக்கும் போது, சமூகத்தை ஒழுங்குபடுத்தும் போது, சமூகத்தை சீர்படுத்தும் போது உங்களுடைய உடல் ஷேப்பாக இருக்கணும். வயிறு பெருசா, நெஞ்சு சிறுசா, பின்னாடி துபுர் பெருசா, இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுடைய கருத்துக்கள் போய் சேராது, நீங்கள் கேலிக்கு உள்ளாக்கப்படுவீங்க. பாடி ரொம்ப ஷேப்பாக இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், எப்படி பார்க்கணும், எப்படி நிற்கணும், எப்படி நடக்கணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதுக்கு பேர் தான் கெனஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம். இதை ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம். ஒரு லீடரை உருவாக்கும் போது, ஒரு சமூக தலைவர்களை உருவாக்கும் போது, ஒரு சீர்திருத்தவாரி உருவாகும் போது இந்த நிலைகள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரெஸ் சென்ஸ் வேணும், தொப்பி எப்படி வைக்கணும், ஷர்ட் எப்படி போடணும், எல்லாத்துலேயுமே ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அதை நீங்கள் லேர்ன் பண்ணால் மட்டும்தான் உங்கள் கருத்துக்கள் மக்கள்கிட்ட போய் சேரும். இப்போ சில பேர் பார்த்துருப்பீங்க, எந்திரிச்சு போகும்போது பின்னாடி வேட்டி சொருகிக்கும், அப்படியே நடந்து போவாங்க. இதில் சிரிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நடந்து போவாங்க. இவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் மக்கள்கிட்ட எடுபடாது, அவங்க ஒரு கேலி பொருளாக மாறிடுவாங்க. சில பேர் தொப்பி இப்படி வச்சுருப்பாங்க, சில பேர் ஓகேவா, ட்ரெஸ்ஸஸை நீட்டாக போட மாட்டாங்க, அழுக்கு ட்ரெஸ் போடுவாங்க. ஓகே, நம்ம ஏன் ஷூ போடுறோம், நம்ம ஏன் சாக்ஸ் போடுறோம், நம்ம ஏன் கோட் போடுறோம் அப்படின்னா இதுதான் கெனஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ். இந்த கெனஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸை நீங்கள் மீட் பண்ணாதான் உங்களை எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க. உங்கள் கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், உங்கள் சிந்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும், உங்களுடைய வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் ஒரு சிறந்த மனிதர் அப்படிங்கிற மனப்பக்குவம் வந்தால் தான் மக்கள் உங்களை அங்கீகரிப்பாங்க. அப்போ தான் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் போகும், இல்லைன்னா போகாது. இந்த கெனஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ், அதாவது பாடி லாங்குவேஜ் அண்ட் பாடி ஷேப் ரொம்ப முக்கியமானது. எக்ஸசைஸ் பண்ணி எப்பயுமே வயிறு உள்ளே இருக்கணும், நெஞ்சு பெருசாக இருக்கணும். நெஞ்சு என்ன செய்யணும், நிமிந்து இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வந்தால் நெஞ்சு நிமித்து நடப்பாங்க, ஆனால் பார்வை குனிஞ்சிருக்கும். நெஞ்சு என்ன எப்படி நடக்கிறது இல்லை, நெஞ்சு நிமிந்து இருக்கும், பார்வை குனிஞ்சிருக்கும், நெஞ்சு நிமிந்து தான் இருக்கும். ஆயிஷா அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு நடந்து வரும்போது சிங்கம் வர மாதிரி இருப்பாங்க. அவங்களுடைய தோல் புஜத்தில் உள்ள முடி இப்படி ஆடும், நடக்கும்போது இப்படி ஆடும். அவங்க நெஞ்சு உயர்ந்திருக்கும், வயிறு தட்டையாக இருக்கும். ஓகே, அவங்க கை இப்படி தான் முன்னாடி இருக்கும். நீங்கள் ரஷ்யாவுடைய பிரதமர் புதின் நடக்கிறத பாருங்கள். ரஷ்யனுடைய அதிபர் புதின், அவர் நடக்கிறது ஒரு ஸ்டைல் நடப்பார், அப்படி அவர் நடை வித்தியாசமாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த 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 பாடி ஷேப்புங்கிறது முக்கியமானது. சமூகத்துக்கு நீங்கள் கட்டமைக்கும் போது, சமூகத்துக்கு நல்ல விஷயங்களை சொல்லும்போது உங்களுடைய பாடி லாங்குவேஜ், உங்களுடைய அந்த அப்பியரன்ஸ், இந்த அப்பியரன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மக்கள் உங்களை அணுகுவாங்க. நீங்கள் பேக்கந்தா மாதிரி இருந்தால் அணுக மாட்டாங்க, பக்கத்தில் வரமாட்டாங்க. ஒரு இது சாதாரண ஒரு ஆள் தான், இவர் சரியில்லை அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்போ நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய வெளிப்பாடுகள்னால் நம்ம பாடி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதான் கெனஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ். 5வது ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ். 5வது என்ன? ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னென்னா நேரம், இடம், பொருள் அறிந்து பேசுதல். ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன அர்த்தம்? நேரம், இடம், காலம் அறிந்து பேசுதல். லொடலொடன்னு பேசக்கூடாது, லூஸ் டாக் பேசக்கூடாது. தேவை இருந்தால் மட்டும்தான் பேசணும், தேவையில்லாமல் பேசக்கூடாது. ரொம்ப சிரிக்கக்கூடாது, அப்படிலாம் சிரிக்கக்கூடாது, அப்படிலாம் சிரித்தோம்னா உங்களுடைய கருத்துக்கள் எடுபடாது. பொன்முறுவல் தான் இருக்கணும், இவ்வளோதான், அவ்வளோதான் சிரிக்கணும். அப்படிலாம் சிரிச்சிங்கன்னு வச்சுங்களேன், உங்களை மாறி பார்ப்பாங்க, நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எடுபடாது. ஓகே, பெரும் அறிவாளிகள் நிறைய சிரிக்க மாட்டாங்க. பெரும் அறிவாளிகள் என்ன செய்ய மாட்டாங்க, ரொம்பலாம் சிரிக்க மாட்டாங்க, நக்கலாக பேச மாட்டாங்க, குத்துற மாதிரி பேச மாட்டாங்க, அடுத்தவங்களை கேலி பண்ணுற மாதிரி பேச மாட்டாங்க. ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க. எப்போ பேசணுமோ அப்போ தான் கருத்துக்களை வெளியிடுவாங்க.
கருத்துக்களை பேசுகிறதே அப்போ தான் பேசுவாங்க. எல்லா நிலைகளிலும் பேச மாட்டாங்க. நான் போன வாரம் பேசும்போது உங்கள்கிட்ட சொன்னேன்ல, என்ன சொன்னேன்? வார்த்தைகளுடைய பலம் அறிந்து இருக்கணும், வார்த்தைகளை வலுப்படுத்தணும், வார்த்தைகளை பாதுகாக்கணும். அதனால் எப்பயுமே இந்த ஸ்பேசியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது நேரம், இடம், காலம், பொருள் எல்லாம் அறிந்து தான் நடந்துக்கணும். ஒருத்தவங்களை பார்க்கும் போதே ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க, இவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி நடப்பாங்க, எப்படி, இதெல்லாம் கற்றுக்கணும். நம்ம இதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ண பழகணும். தட் இஸ் கால்டு ஸ்பேசியல் இன்டெலிஜென்ஸ். இது 5வது. 6வது என்னன்னா இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ். இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ் மனித உறவுகளை எப்படி கையாளணும், மனித உறவுகளை எப்படி கடைபிடிக்கணும், எப்படி பேணணும், எப்படி ரெண்டையுமே கற்றுக்குவாங்க. தட் இஸ் கால்டு இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ். இன்டர்பர்சனல் மனித உறவுகளை எப்படி பேணணும், கூட இருக்கிறவங்க எப்படி பழகணும். நீங்கள் ஒரு வேலைக்கு போனால் அந்த வேலையில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா ஒர்க் ஃபேஸ் பாலிட்டிக்ஸ்னு ஒன்று வரும். உங்களுக்கு கூட இருக்கிறவங்களே உங்களை சில நேரங்களில் எதிரியாக மாற்றிடுவாங்க. உங்களை தவறாக பேசுவாங்க, உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, உங்களுக்கு மதிப்பளிக்க மாட்டாங்க, உங்களுடைய கருத்துக்களை மஷூராவில் உடைப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். இன்டர்பர்சனல் மனித உறவுகளை எப்படி பாதுகாக்கணும், மனித உறவுகளை எப்படி கையாளணும், யாரை எப்படி கையாளணும் நீங்கள் கற்றுக்கணும். இதெல்லாம் ஒரு பெரிய கலை. இன்டர்பர்சனல் ஸ்கில் தனி பாடம். மனித மேலாண்மை. இன்னைக்கு உள்ள சமூக பிரச்சனை, பெரும் பிரச்சனை என்னன்னா மனித மேலாண்மை தான். யாரை எப்படி மேலாண்மை செய்யணும்னு தெரியாது. எல்லாத்திட்டையும் ஒரே மாதிரி நடந்துக்க முடியாது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சிந்தனையில் இருப்பாங்க. எப்படி அவங்கள்ட்ட நடந்துக்கிறது, அவங்கள்ட்ட எப்படி நம்ம டீல் பண்ணுறது, அவங்கள எப்படி உறவுகளை மேம்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ். 7வது இருக்குது இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ். இன்டர்பர்சனல், இன்ட்ராபர்சனல். இன்டர்பர்சனல்னா உறவுகள் மற்றும் கையாளுதல். இன்ட்ராபர்சனல் அப்படின்னா சுய கட்டுப்பாடு மற்றும் சுய மேம்பாடு. ரெண்டும் ஒன்னோட ஒன்று இணைந்தது. இன்ட்ராபர்சனல் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன? சுய கட்டுப்பாடு. உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்த தெரியணும், உங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளை கட்டுப்படுத்த தெரியணும், உங்களுடைய செயல்களை கட்டுப்படுத்த தெரியணும், உங்களுடைய பழக்கங்களை கட்டுப்படுத்த தெரியணும். தட் இஸ் கால்டு இன்ட்ராபர்சனல் ஸ்கில், இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, இந்த கட்டுப்படுதலுடைய தன்மைகள் மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. காலைல 4 மணிக்கு எந்திரிச்சிடணும். நான் 6 மணிக்கு வரணும், 6 மணிக்கு வந்துடணும். டைம் மேனேஜ்மெண்ட். இந்த சுய கட்டுப்பாடு மட்டும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உங்களை யாரும் அசைக்கவே முடியாது. என்ன ஆனாலும் சொன்ன நேரத்துக்கு நான் கரெக்டாக இருப்பேன், சொன்னதை செய்வேன், சொன்னதை பேசுனதை என்ன பேசணும்னோ அதை நான் செய்வேன், எதை நான் சொல்கிறேனோ அதை நான் பேசுவேன். எல்லா நிலையிலையுமே அந்த சுய கட்டுப்பாடு, அந்த டிசிப்ளின், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சுய மேம்பாடு. ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்கள் வளர்த்துக்கணும். Every day you have to see, you have to analyze, you have to review yourself. What we are going now, what we are doing now, what we are speaking now. You are always thinking about your reviewing yourself. எப்போ உங்களை பற்றி சுய மேம்பாடை நோக்கி நகர்த்தணும். ஒவ்வொரு நாளும் நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய இலக்கு என்ன, என்னுடைய திட்டம் என்ன, என்னுடைய கட்டமைப்பு என்ன. இதுக்கு பேர் தான் இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ். 8வது நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். 8வது என்ன? நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். இயற்கை கோட்பாடுகளை அறிந்தவங்களாக மாறணும். இயற்கையை நேசிக்கணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது, வீண் விரயம் செய்யக்கூடாது. தற்சார்பு. நம்மள்கிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டு நம்ம எப்படி வளரணும்னு யோசிக்கணும். இல்லாத ஒன்று, கிடைக்காத ஒன்று நினச்சி வருத்தப்படக்கூடாது. நமக்குள்ள ஆற்றல் இருக்குது, எனக்கு எல்லாம் முடியும் அப்படிங்கிற மனத்தன்மைக்குள்ளே வரணும். இயற்கைகளோடு தனிமையில் உட்காரணும். மரத்து பக்கத்தில் உட்கார்றது, மரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறது, ஒரு செடியை பார்க்கறது, ஒரு பூவை பார்க்கறது, ஒரு தண்ணீர் எப்படி வர்றதுன்னு பார்க்கறது, இயற்கையோடு இணைய முயற்சிக்கிறது, வயல்வெளிகளுக்கு போகிறது, ஆடு மாடை பார்க்கறது, இதெல்லாம் இயற்கை சார்ந்த வாழ்க்கை முறை. இதன் மீது கவனம் செலுத்தணும். இயற்கையை நீங்கள் சார்ந்து வாழும்போது, இயற்கையை நேசித்து வாழும்போது வாழ்க்கையில் அழுத்தம், டிப்ரெஷன், கோபம், எரிச்சல், பொறாமை எதுவுமே வராது. அந்த இயற்கையை இப்போ நம்ம நேசிக்கிறதே இல்லை. ஒரு புல் எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்குறதில்ல, ஒரு செடி எப்படி வளர்ந்துருக்குதுன்னு பார்க்கறதில்ல, ஒரு மரம் எப்படி அல்லாஹ் வச்சிருக்கிறான், ஒரு இலை எப்படி டிசைனாக அல்லாஹ் படைச்சிருக்கிறான். ஒவ்வொரு இலைக்கும் ஒரு டிசைன் இருக்குது. என்னைக்காவது நம்ம அதை யோசிச்சு பார்த்துருக்கோமா?
ஒவ்வொரு இலையிலையும் என்னென்ன டிசைன், எவ்வளவு டிசைன் இருக்குது பாருங்க, அவ்வளவு டிசைன் இருக்கு. பூண்டினுடைய அந்த மேலே இருக்க தோல் அது ஒரு டிசைனாக இருக்கும், வெங்காயத்தினுடைய தோல் அது ஒரு டிசைனாக இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் ஒரு டிசைனை கொடுத்துருக்குறான். அப்போ அந்த டிசைனை அப்படியே பார்த்து அதன் மீது கவனம் செலுத்தி அதை அப்படியே பார்க்க ஆய்வு செய்கிறது தான் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ்னு பேர். 9வது மிக முக்கியமானது எக்ஸிஸ்டல் இன்டெலிஜென்ஸ். அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இந்த பிரபஞ்சம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் கால்டு எக்ஸிஸ்டல் இன்டெலிஜென்ஸ். உனக்குள்ள எல்லாமே இருக்குது, இந்த பிரபஞ்சமே உனக்குள்ளே தான் இருக்குது. நீ மாறுவதை கொண்டு இந்த உலகத்தை உன்னால் மாற்ற முடியும். நான் தனி மனிதனாக என்ன செய்ய முடியும் நினைக்கக்கூடாது. கனெக்ஷன், எவ்ரிதிங் கனெக்டட், எவ்ரிதிங் கனெக்டட். இந்த உலகத்தில் எல்லாமே ஒரு கனெக்டடுக்குள்ளே தான் இருக்குது. இங்கே ஏதாவது ஒன்று பாதிக்கும் போது இன்னொன்று கஷ்டப்படும், இன்னொன்று கஷ்டப்படும் போது இன்னொன்று பாதிக்கும். இந்த உலகமே அப்படித்தான் அல்லாஹ் படைச்சிருக்கான். கனெக்டட் தியரி. இந்த உலகமே ஒரு கனெக்டிங் தான், எல்லாமே கனெக்டாக தான் இருக்குது. வானம், பூமி, நீர், மண், காற்று, மனிதன், படைப்பு எல்லாமே கனெக்டட் இருக்கு. இந்த கனெக்ஷன்ஸ் தான் இந்த உலகத்தை இயக்குது. அந்த கனெக்ஷன்ஸை ஆழமாக உணர்ந்து கொள் அப்படின்னு சொல்லுது. உணர்ந்து கொள், அதன் மீது அன்பு செலுத்து, அதை நேசி, எல்லாத்தையுமே நேசி. அந்த பிரபஞ்சத்தோடு உன்னை கனெக்ட் பண்ணு. எனக்கு நல்லாவே நடக்கும், எனக்கு நான் நல்லா தான் இருக்கிறேன், அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான், அல்லாஹ் எனக்கு படிப்பை கொடுப்பான், அல்லாஹ் என்னை பாதுகாப்பான். அப்போ அந்த கனெக்ஷன்ஸ், இறைவனோடு கனெக்ட் ஆகி படைப்புகளோடு நம்ம சரியான அன்பாக, பரஸ்பரமாக, நெருக்கமாக வாழ்கிறது. ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் சுபுஹுக்கு பிறகு வானத்தை பார்ப்பாங்க, சூரியனை பார்ப்பாங்க. அல்லாஹ்வுடைய படைப்பு எவ்வளோ பெருசு இது அப்படின்னு அந்த படைப்புகளோடு கனெக்ட் ஆவாங்க. அந்த படைப்புகளை பார்த்து, அந்த படைப்புகளுக்கு பார்த்து அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வாங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவாங்க. இதுதான் எக்ஸிஸ்டல் இன்டெலிஜென்ஸ்னு பேர். இந்த 9 வகையான இன்டெலிஜென்ஸனுடைய அறிவு மிக முக்கியமான அறிவு. இந்த அறிவை நீங்கள் உங்களுக்குள்ளே பெருக்கிக்கிட்டே இருக்கணும், டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த அறிவை நீங்கள் பெருக்க பெருக்க தான் உங்கள்கிட்ட ஒரு மாற்றம் வரும். சரி, இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது? நமக்குள்ள அல்லாஹு தாலா 5 எனர்ஜியை கொடுத்துருக்குறான். நமக்குள்ள 5 எனர்ஜிஸ் இருக்கு. எப்படி இந்த உலகத்தை இயக்கிறதுல அல்லாஹ் நீர், நெருப்பு, காற்று, மண், ஆகாயம் அப்படின்னு 5 விதமான பஞ்சபூதங்களை கொடுத்துருக்கிறானோ, அதே போல் அல்லாஹ் மனிதனுக்குள்ள 5 வகையான எனர்ஜிஸ் கொடுத்துருக்கிறான். நமக்குள்ள அந்த எனர்ஜிஸ் இருக்கு. ஒன்று அக்கல் என்ற அறிவுடைய எனர்ஜி, நம் மூளையில் இருக்கக்கூடிய அறிவு. அது ஒரு எனர்ஜி, அது ஒரு ஆற்றல். அந்த ஆற்றலை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யணும். அது படிப்பதின் மூலமாக, கேட்பதின் மூலமாக, பேசுவதின் மூலமாக, கற்றுக்கொள்வதின் மூலமாக, கற்றுக் கொடுப்பதின் மூலமாக அந்த அறிவு உங்களுக்கு மேம்பட்டுக்கிட்டே இருக்கும். அதை நிப்பாட்டிடக்கூடாது. படிப்பதையோ, அறிவதையோ, தேடுவதையோ, ஆய்வு செய்வதையோ நிப்பாட்டக்கூடாது. அது நிப்பாட்டால் அது மங்கி போயிடும். அதை அப்படியே வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த அறிவை நீங்கள் மேம்படுத்தணும். அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா சும்மா அரலஹும் அலல் மலாயிகத்தி ஃபகால அம்பிஊனி பி அஸ்மாஇ ஹாஉலாஇ இன் குன்தும் சாதிகீன். அல்லாஹு தஆலா இந்த அறிவுக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டான். இந்த அறிவுக்குள்ளே எல்லாமே இருக்குது. ஆனால் அதை தேடணும், அதன் பக்கம் ஆய்வு செய்யணும், அதன் பக்கம் பயணம் செய்யணும். அதை படிக்க தான் உங்களுக்கு அந்த அறிவு பண்பட்டு டெவலப் ஆகும். 2வது எனர்ஜி நம்மகிட்ட இருக்கிறது இமேஜினேஷன். தட் இஸ் கால்ட் நஃப்ஸ். நம்மகிட்ட இருக்கக்கூடிய பெரும் எனர்ஜி அதுதான். அது மலக்குகளுக்கு கொடுக்கப்படலை, அது மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். இமேஜினேஷன், நஃப்சானியத். இந்த நஃப்சானியத்தை பயிற்சிப்படுத்தி, பக்குவப்படுத்தி, பண்படுத்தி, அதை அமல்களின் மூலமாக தான் சரி செய்ய முடியும். அதை அடக்க முடியாது, அதை உடைக்க முடியாது. அதன் மீது நீங்கள் கோவப்பட்டு எந்த புண்ணியமும் இல்லை. அதை பயிற்சி கொடுத்து, பண்படுத்தி, அதை அமல்கள் மூலமாக அதை பக்குவப்படுத்தணும். அதை பக்குவப்படுத்துறதை கொண்டு தான் உங்களுடைய தீய எண்ணங்கள் கட்டுக்காட்டுக்குள்ளே வரும். மனிதனுடைய அழிவுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று காமமும் கோபமும். காமமும் கோபமும் தான் மனிதனை என்ன செய்யும், நஃப்ஸ் என்ன செய்யும், இந்த காமத்தையும் கோபத்தையும் அதிகப்படுத்துவதை கொண்டு தான் மனிதனை கெட்ட வழியின் பக்கம் கொண்டு போகும். காமம், இன்னொன்று கோபம், லஸ்ட் அண்ட் ஆங்கிரி, இச்சைகள். அந்த இச்சைகளை கட்டுப்படுத்த தெரியணும். அந்த இச்சைகளை நேர்மறையாக கொண்டு வர தெரியணும். அந்த இச்சைகளை வீணாக்கக்கூடாது. கண்ட விஷயங்களை பார்த்து, கண்ட செயல்களில் ஈடுபட்டு, ஆசைகளை தூண்டி,
அதில் பழக்கப்படுத்திட்டிங்கன்னா அது உங்களுக்கு அது பழக்கமாயிரும். நஃப்ஸுங்கிறது குழந்தை மாதிரி, அதை எதன் மீது நீங்கள் பழக்கப்படுத்துகிறீங்களோ அது அதன் மீது அது வந்து ரொம்ப அடாவடித்தனமாக மாறிடும். அதை உங்களை திரும்ப திருத்த முடியாது, அதை கட்டுப்படுத்த முடியாது. அது கத்தி அழுது கூட்டி அது உங்களை நரகத்தினுடைய வாசலில் கொண்டு போய் நிப்பாட்டி விட்டுரும். அப்போ அதை நீங்கள் பக்குவப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யணும். அது அமல்களின் மூலமாக, அதை இபாதத்தின் மூலமாக, திக்ரின் மூலமாக, குர்ஆனின் மூலமாக அதை நீங்கள் என்ன செய்யணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும், பக்குவப்படுத்தணும். இது ரெண்டாவது எனர்ஜி. மூணாவது எனர்ஜி இருக்குது, அது கல்பு, நம்முடைய உள்ளம். நம்முடைய உள்ளம் இயற்கையிலேயே நன்மையானது. ஆனால் இந்த நஃப்ஸ் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக, இந்த நஃப்ஸ் மனிதனை பாவ இச்சைகளின் பக்கம் அழைப்பு கொடுப்பதின், ஆசைகளை மோகங்களை தூண்டுவதின் காரணமாக அந்த கல்பு பாதிக்கப்படும். அந்த கல்பு என்ன செய்கிறோம்? அந்த கல்பு இயற்கையிலேயே நல்லது, அது நல்லது தான் நமக்கு சொல்லும், நல்லது தான் எடுத்து வைக்கும், நல்லது தான் அது விரும்பும். ஆனால் அது என்ன ஆகும்? நஃப்ஸுடைய நஃப்ஸு தயாரிச்சுன்னா அந்த கல்பையும் இந்த அக்களையும் கையில் எடுத்துரும். இந்த கல்பையும் அக்களையும் தான் கைக்கு கொண்டு வந்துடும். அறிவை கெட்டதுக்கு பயன்படுத்தும், கல்பை அப்படி என்ன செஞ்சிடும்? அப்படி நசிக்கிறோம், நன்மைகள் வராத மாதிரி. அதனால தான் ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்ஈஹிம் வ அலா அப்சாரிஹிம் கிஷாவா. இந்த நஃப்சானியத்தை அதிகரிக்க அதிகரிக்க, இதனுடைய ஆற்றல் அதிகரிக்க அதிகரிக்க கல்புனுடைய ஆற்றல் குறைஞ்சு போயிடும். நல்லதை சிந்திக்கிறதோ, நல்லதை கேட்கிறதோ, நல்ல பேசுகிறதோ வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுவீங்க. மூணாவது கல்புடைய ஆற்றல். அந்த கல்பை அடையணும், கல்புடைய நிலையை உயர்த்தணும்னா குர்ஆன் திக்ர்கள் தான். அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனல் குலூப். அந்த கல்பை சரி செய்யணும், அந்த கல்பை புதுப்பிக்கணும், அந்த கல்பை நீங்கள் மேம்படுத்தணும்னா அல்லாஹுடைய பெயரை மெதுவாக நீங்கள் உச்சரிக்கணும். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், காலை மாலை திக்ர் செய்யுங்க, காலை மாலைகள் திக்ர் செய்யுங்க. யூ ஹாவ் டு ஆக்டிவேட் யுவர் கல்ப். கல்பை உங்களால் ஆக்டிவேட் பண்ண முடியும். கல்பு ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா நசீபுகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும், நசீபுகள் கிடைக்கும், நல்ல நசீபுகள், நல்ல வாய்ப்புகள், அல்லாஹுடைய அருள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்? கல்பு பரிசுத்தமாக இருந்தால் தான். ஏன்? கல்பு என்னன்னா அல்லாஹுடைய கைகளில் தான் கல்பு இருக்கு. இந்த கல்பு சரியாயிருச்சுன்னா, நபி சொன்னாங்கல்ல, மனிதனுடைய உடல்களில் வந்து 2 உறுப்புகள் இருக்கு. ஒன்று 2 பற்களுக்கு இடையான நாவும், 2 தொடைகளுக்கு உண்டான மர்மஸ்தானமும். இது 2ஐயும் நீங்கள் பாதுகாத்து கொண்டால் நான் சொர்க்கத்துக்கு பொறுப்பேற்றுக்க நபி சொல்லாங்க. இது 2ஐயும் பாதுகாத்துட்டா கல்பு சரியாயிடும். இது 2ஐயும் பாதுகாத்துட்டா கல்பு வந்து பியூரா மாறும். கல்பு பியூரா மாறும். கல்பு பியூரா மாறிடுச்சுன்னா வாய்ப்புகள் கொட்டும் உங்களுக்கு. நன்மைகள், நசீபுகள், வாய்ப்புகள், ஹிதாயத்துகள், அருள்கள் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனால் அந்த கல்பை நம்ம இழந்துடக்கூடாது. இன்னைக்கு கல்பு இழக்கப்படுறதுனால தான் மனிதனுக்கு வாய்ப்புகள் கிடைக்காம போகுது. இப்போ மூணாவது. நாலாவது ரூஹ். நாலாவது ரூஹ், நம்முடைய உயிர் ஆற்றல். இந்த உயிராற்றலை ஆக்டிவேட் பண்ணணும்னா எல்லா நிலையிலும் அன்பாக இருக்கணும், அரவணைச்சிருக்கணும், மனிதர்களை மன்னிச்சிடணும், கோவப்படக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது, பொறாமைகள் வரக்கூடாது, புறம் சொல்லக்கூடாது, கோழி சொல்லக்கூடாது, அடுத்தவங்களை குற்றங்களோடு பார்க்கக்கூடாது, எல்லாத்தையும் அன்பு கொண்டு பார்க்கணும். அந்த அன்பு கொண்டு பார்க்க பார்க்க தான் அந்த ரூஹானியத்து இம்ப்ரூவ் ஆகும். அன்பு கொண்டு பார்க்க பார்க்க உங்கள் ரூஹானியத்தை என்ன செஞ்சிடும்? இம்ப்ரூவ் ஆயிடும். மாஷா அல்லாஹ். உங்கள் ரூஹானியத்து இம்ப்ரூவ் ஆச்சுன்னா நீங்கள் கேட்குற துவாக்கள் உடனே கபூல் ஆகும். பார்த்தவங்களுக்கு நீங்கள் ஹிதாயத் கொடுக்க முடியும். நீங்கள் பேசினா ஹிதாயத் நசீபாகும். ஏன்? ரூஹுடைய ஆற்றல் ரொம்ப பெருசு. இது நாலாவது. அஞ்சாவது கைபுடைய ஆற்றல். கைப் அப்படின்னு ஒன்று இருக்குது நமக்குள்ள. எப்போ ரூஹ் ஆக்டிவேட் ஆகுதோ அப்போ கைப் ஆக்டிவேட் ஆகும். அதுதான் இல்ஹாமுகள். நபிமார்களுக்கு வஹியாக வந்துச்சு, வஹி நின்று போச்சு, வஹி கிடையாது. இப்போ ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இறுதி நபித்துவம் முடிஞ்சு போச்சு. ஓகே, அதுக்கு பிறகு வருது இல்ஹாம் தான். அந்த இல்ஹாம் தான் கைபு. மறைமுகமான அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அல்லாஹுடைய அந்த மறைமுகமாக அந்த மஷூராக்கள் நமக்கு கிடைக்கும். முடிவு செய்யும் போது, முடிவெடுக்கும் போது, தீர்மானிக்கும் போது, எல்லா நிலையிலும் அல்லாஹுடைய உதவி, அல்லாஹுடைய இல்ஹாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எப்போ நீங்கள் ரூஹானியத்தை ஆக்டிவேட் பண்ணோன்னே இல்ஹாம் கிடைக்க ஆரம்பிக்கும். தட் இஸ் கால்ட் த கைப். கைப் எல்லாத்துக்கெல்லாம் வந்துடாது. ஓகே, கைபுங்கிறது உச்சகட்டமான ஒரு நிலை. அதை யாரும் சொல்லவும் மாட்டாங்க. அந்த கைபை அடையிறவங்க, அந்த இல்ஹாமை அடையிறவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. அது பெரும் ஞானம், விஸ்டம்னு சொல்கிறாங்கல்ல, ஞானம். அதான் 7th சென்ஸ் சொல்லுவாங்க. மனிதனுடைய 7ஆம் அறிவுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு பேர் தான் கைபு, 7ஆம் அறிவு.
உளவியலில் முக்கியமான பாடம். 7th சென்ஸ். மனிதனுக்கு 6 அறிவு இருக்கும். பார்த்தல் ஒரு அறிவு, கேட்டல் ஒரு அறிவு, நுகருதல் ஒரு அறிவு, பேசுதல் ஒரு அறிவு, தொடுதல் ஒரு அறிவு, சிந்தித்தல் ஒரு அறிவு. 7ஆம் அறிவு தான் கைப், இல்ஹாம். தட் இஸ் கால்டு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், விஸ்டம், ஞானம். அது ஞானம் கிடைக்கணும்னா இந்த பரிசுத்தம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த நிலைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நிலைகளை அடைய அடைய அந்த ஞானங்கள் நமக்கு சேரும். சமூகத்தை சீர்திருத்தக்கூடியவங்க, சமூகத்தை வழிநடத்தக்கூடியவங்க, சமூகத்தினுடைய மாற்றத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவங்க இந்த இன்டலெக்சுவல் தாட் ப்ராசஸை நீங்கள் விளங்கிக்கணும். உங்கள் எனர்ஜியை நீங்கள் ஆக்டிவேட் பழகணும். அது எமோஷனல், அந்த உங்களுடைய ஃபிசிக்கல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்டலெக்சுவல் இன்டெலிஜென்ஸ், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ். இப்போ நாங்கள் பார்த்த ஒரே ஒரு பாடம் இன்டெலிஜென்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம். இன்டெலெக்சுவல் இன்டெலிஜென்ஸை மட்டும்தான் பார்த்துருக்குறோம். ஃபிசிக்கல் இன்டெலிஜென்ஸை எப்படி டெவலப் பண்ணுறது, எமோஷனல் இன்டெலிஜென்ஸை எப்படி டெவலப் பண்ணுறது, ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸை எப்படி டெவலப் பண்ணுறதுங்கிறத அடுத்தடுத்த பாடங்களில் பார்ப்போம். எதை பேசணுமோ, எதை கேட்டோமோ அதை மறக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், முதலாவதாக அதை உள்ளார்ந்து புரிஞ்சுக்கங்க. சொல்லக்கூடிய விஷயங்களை கவனமாக புரிந்து கொள்ளுங்க. ரெண்டாவது, அது மறந்து போகாமல் இருக்க எழுதி கொள்ளுங்க. கேட்கும் போதே எழுதணும்னு இல்லை, கேட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன வழங்கணுச்சோ எழுதி கொள்ளணும், இல்லைன்னா மறந்து போயிடும். மூணாவது, இதை மறக்காமல் இருக்கணும்னா எதை பேசணுமோ அதை உங்கள் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, அதை வாழ்க்கையில் அமல் செய்யுங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அமல் செய்யுங்க. நாலாவது, அதை மற்றவங்களுக்கு எத்தி வைங்க, மற்றவங்கள்ட்ட பேசுங்க. இந்த கருத்தியலை நான் மட்டும் பேசணும்னு அவசியம் இல்லை. அதை நீங்கள் உள்வாங்கி உங்கள் மொழியில், உங்களுடைய லாங்குவேஜில் அதை நீங்கள் மற்றவங்களுக்கு எடுத்து வைக்கலாம். இந்த 4 நிலைகளையும் நீங்கள் கையாள ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கருத்தியல், இந்த சிந்தனைகள் மறக்காது. இதெல்லாம் பயான் கிடையாது, இதெல்லாம் இன்டலெக்சுவல் தாட் ப்ராசஸ், இதெல்லாம் சிந்தனை மாற்றங்கள். நான் ஒரு ஆழமான கருத்தியலை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த கருத்தியலை தயவு செய்து உள்ளார்ந்து விளங்குங்க. அதை வாழ்க்கையில் அதை எழுதி வைங்க, அதை வாழ்க்கையில் பின்பற்றுங்க, அதை மக்களுக்கு எடுத்து வைங்க. அப்படி நாளையும் செஞ்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு மறக்காது. அது டிரான்ஸ்ஃபரிங் நாலேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கங்க. உள்ளத்துக்குள்ளே கொண்டு போய் உள்ளத்திலிருந்து எல்லாத்தையும் செயல்பட ஆரம்பிங்க. வெறுமன தரவுகளா, இன்ஃபர்மேஷனா, டேட்டாக்களா உங்கள் மூளையில் கொண்டு போனீங்கன்னா அது இங்கேருந்து வெளியே போனோடனே, கிளாஸை விட்டு வெளியே போனோடனே மறந்து போயிடுவீங்க. அப்படி ஆயிடக்கூடாது. அல்லாஹு தாலா எல்லா நிலையிலும் உண்மையை விளங்கி வருங்கால சிந்தனைவாதிகளாக அல்லாஹ் நம்மளை உருவாக்கி இந்த மார்க்கத்தை, இந்த ஷரியத்தை, இந்த குர்ஆனை, இந்த நபியினுடைய வாழ்க்கையை, அல்லாஹ் ரசூலை பற்றி உலகம் முழுக்க எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பெரும் சிந்தனைவாதிகளாக, ஒரு மிகப்பெரிய வலிமையான சமூக கட்டமைப்பு உருவாக்கக்கூடிய உலமாக்களாக, ஸ்காலர்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் உருவாக்கி தரட்டும். ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.